வணக்கம் ஜெயஹிந்த். சைனா தன்னுடைய கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய அதிரடியை பண்ணியிருக்காங்க. 2021 25 4 வருடத்துல கிட்டத்தட்ட 12,200 அண்டர் கிராஜுவேட் டிகிரிஸை நீக்கியிருக்காங்க. 10,200 புது டிகிரிஸை கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிக முக்கியமான வீடியோ இது. எல்லாரும் மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது எந்தெந்த டிகிரிஸ் அவங்க வெளியில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், ஃபாரின் லாங்குவேஜ், மேனேஜ்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி, காமிக்ஸு, விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபேஷன் டிசைன் மற்றும் பப்ளிக் ரிலேஷன். எதை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது டிகிரியா டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மற்றும் ஏஐ ஃபீல்டு, இது எல்லாம் முக்கியமாக உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு பெர்சன்டேஜாக எடுத்தோம் அப்படின்னா 30% அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2026 அவங்களுடைய கிராஜுவேட்ஸ் கிளாஸ் சைஸ் மொத்த சைனாவுக்கும் ஒரு கிளாஸ் ரூமில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஃபாக ஒரு 1,27,00,000 பேர். யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு ஆசிய நாடுகளில் மிக அதிகமாக இருக்குது. 15% ஆல்மோஸ்ட் 20% வரைக்கும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆய்வுக்கு பிறகு ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாலையுமே இந்த பிரச்சனையை இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்றது, அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு டீப் ஆராய்ச்சியை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நம்ம நிறைய சிமிலரிட்டிஸ் இருக்கு. 18 வயதுல இருந்து 26 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட்ஸ் அவங்களுடைய வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% சைனாவில், இந்தியாலையும் கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம். அன்எம்ப்ளாய்டு யூத்து இந்த ஏஜ் பிராக்கெட்ல இருக்கவங்க தான் இந்த அன்ரெஸ்டா இருப்பாங்க, அவங்க தவறு கிடையாது. இதுல அவங்களுடைய இப்போ ஜாப் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு தேவை இருக்கு. அந்த கல்விக்கு இதுல ஜாப் மார்க்கெட்டும் சிங்க் ஆகணும். இப்ப சைனாவுடைய ஸ்டடியில கிளியர் கட்டா இதுல ஒரு மிஸ்மேட்ச் தெரியுது. இவங்க படிக்கிறதுக்கும் இங்க வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தேவைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுல ப்ரோக்ராமிங்கு, அக்கௌண்டிங்கு, எடிட்டிங்கு, சேல்ஸு ஒரு காலத்துல ஒரு 15 வருடம் முன்னாடி, ஒரு 10 வருடம் முன்னாடியே ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாயுள்ள புள்ள பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல போய் சாதாரண டிகிரியை வச்சு மிகப்பெரிய லெவல்ல வந்தவங்க நம்ம பார்க்குறோம். ஆனா அதே சேல் இன்னைக்கு ஆன்லைன்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆஃப்லைன் சேல், இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஒரு பேங்கிங் ப்ராடக்டா இருக்கட்டும், இல்லை ஹோம் லோனா இருக்கட்டும், இல்லை மொபைலா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த சேல் ஜாப் அப்படின்றது கம்மியாயிட்டே வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவிலேயே ஐடிஏ கைத்தொழில் அப்படின்றது ஐடிஏ முதல்ல கொண்டு வந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியா இருந்துச்சு. இன்னைக்கு ஐடிஐ கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி டிப்ளமோ இன்ஜினியரிங் அதுவும் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் போகும்பொழுது இன்னைக்கு இவ்வளோ கோடிங் பண்றவங்களோ இவ்வளோ ப்ரோக்ராமர்ஸோ அப்படின்றது தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். இப்போ 2026 சைனாவோடைய ஏஐ பாலிசி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐ மூலியமா வேலை வாய்ப்பு பாதிக்கிறது அப்படின்றது 2024 டாப் 10ல் 8ல் இருந்தது, இன்னைக்கு டாப் 2ல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஐஎம்எஃபோடது பார்த்தீங்க, அவங்களுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய 40% வேலை வாய்ப்பு அப்படின்றது ஏஐயால கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களுடைய நேஷனல் ஸ்ட்ராட்டஜி 2026-30 இப்போ எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி 3 விஷயம் தான்: ரோபோட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மற்றும் ஏஐ. இந்த இடத்துல ஏஐ ஒரு கல்வி ஸ்கூல்ல கொண்டு வரணும், ஏஐ அப்ளிகேஷனை ஸ்கூல்ல கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்து போயிருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ 500 சீன பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் ஏஐ டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எல்ஐடி யூனிவர்சிட்டிஸ்லையுமே இந்த ஏஐ கல்வி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இண்டெக்ஸ், ஏன்னா இந்த சைடும் நம்ம பார்த்தாகணும், வெஸ்டர்ன் வேர்ல்டையும் நம்ம பார்த்தாகணும். கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படின்ற திங்க் டேங்க், அப்புறம் அட்லாண்டிக் கவுன்சில், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூஎஸ்க்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய நேரடி ஏஐ காம்படிஷன்ல எக்ஸ்பெரிமெண்டேஷனை தாண்டி அவங்க சைனா ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும்,
இந்த வேலை வாய்ப்பு, இந்த டிகிரி எல்லாமே இப்போ நல்லா கவனிங்க, அவங்க ஃபேஷன் டிசைனிங் டிகிரிஸ் எடுத்துட்டாங்க. ஏன் ஃபேஷன் டிசைனிங் டிகிரிஸ் அவங்க எடுக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய ஒரு பைனியர் ஃபேஷன் டிசைனிங் NIFT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. நான் கல்லூரி படிக்கும்போது அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பொண்ணு, பட் அதுக்குள்ள ராணுவத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இதில் வந்தேன். அந்த டிகிரி வந்து நீங்கள் அந்த அந்த ஃபேஷன் டிசைனர் தன்னுடைய மூளையை அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆடை, ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். இன்னைக்கு நீங்கள் அதை AI மூலியமாக பயன்படுத்தலாம். ஹியூமனிட்டிஸு, ஆர்ட்ஸு, ஃபாரின் ரிலேஷன்ஸு, மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன், MBA படிப்பு. நம்மளுடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் சொல்றாரு, MBA இனிமே ஃபியூச்சர் கிடையாது, MBS இனிமே தேவை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த டிகிரிலாம் எடுத்துட்டு இப்போ வரக்கூடிய அடுத்த 20 வருஷத்துக்குள்ள கோலச்சக்கூடிய தொழில்நுட்பத்தை அவங்க வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க எஜுகேஷனை வந்து ஒரு சாஃப்ட் பவராக கொண்டு வராங்க. டிஜிட்டல் சில்க் ரோடு, யுனெஸ்கோட இனிஷியேட்டிவ், உலகம் முழுக்க சீனாவோட யூனிவர்சிட்டிஸோட பிரான்ச்சஸை கொண்டு போகிறது அப்படின்னு போகிறாங்க. பட் சீனா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்மை அப்படின்றது பல நாடுகள் இங்கே தாங்கி வைக்குது. இங்கே தான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் உலகம் முழுக்க, குறிப்பாக வளைகுடா நாடுகள்லையும், ஆப்பிரிக்க நாடுகள்லையும், தென் அமெரிக்க நாடுகள்லையும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு போக முடியும். பட் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய சிலபஸை நீங்கள் ரிவைஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த ரிஃபார்மேஷன் அப்படின்றது ஏதோ அவங்க டெக்னாலஜி மேலே பயங்கர காதல் போல இருக்கு, அதனால செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அடுத்த செஞ்சுரிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பவராக தன்னை உருவாக்குறதுக்கு ஒரு ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸாக இருந்த சைனா பிறகு ஒயிட் காலர் ஒர்க் ஃபோர்ஸ் ஆகி இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி ஒர்க் ஃபோர்ஸாக 10 கோடி பேர் வெளியில போய் வேலை செய்யாம 1 கோடி பேர் வெளியில போய் வேலை செஞ்சு, ஆனா அந்த 1 கோடி பேர் இல்லாம உலகம் இயங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி கொண்டு போகிறது தான் இன்னைக்கு அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கு. இப்போ இதுக்கு எதிர்ப்பு குரலுமே இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் லென்ஸ் படி பார்த்தோம்னா ஏஷியா பசிபிக்கோடைய நாட்லிக்ஸோடைய எக்கனாமிக் சீஃப் அலிஷியா கார்சியா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் ஹஸ் 2 மேஜர் இம்பேக்ட்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட்டோமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2 மேஜர் இம்பேக்ட் இருக்கு. ஒன்று, அந்த வேஜஸோட, அந்த சம்பளத்தோடைய ரேட் அப்படின்றது கம்மியாகும். 2வது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர், அந்த பெண்மணி வந்து தலையில் ஒரு மொபைல் மாட்டியிருக்காங்க. ஒரு லென்ஸோட போட்டு ஒரு லென்ஸ் இருக்குது, மாட்டியிருக்காங்க. ஒரு கேமரா இருக்குது. அவங்க பாத்திரம் கழுவுறது, கிச்சனில் காய்கறி வெட்டுறது, அந்த சமையல் பண்ணுறதுன்ற எல்லா வேலையும் செய்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு நிறுவனம் வந்து 250 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 4 மணி நேரம் அவங்க வந்து கிச்சனில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 1000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா. பட் இதுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி வெட்டுறது, பாத்திரம் கழுவுறது, இல்லை ஒரு ரெசிபி பண்ணுறதை ஆட்டோமைஸ் பண்ணுறாங்க. அந்த AI நிறுவனம் அந்த டேட்டா தேவை, அந்த ஃபைனர் மூமெண்ட்ஸை எடுத்து அந்த மூமெண்ட்டுக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து ரொபோட்டிக்ஸாக கொண்டு வர்றது தான் அதோட அல்டிமேட் பர்பஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த கேமரா ஃபிட் பண்ணி பார்க்குறாங்களோ இதே நிலைமையை நம்ம கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியுது. ஸோ இந்த எல்லா வேலையும் ஆட்டோமைஸ் ஆகுது அப்படின்ற போது 2 பாதிப்பாக அவங்க சொல்கிறாங்க எக்கனாமிஸ்ட். ஒன்று, வேஜஸ் சம்பளம் கம்மியாகும். 2வது, வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது வரும் அப்படின்ட்டு. 2வது, டிகிரி ஜாப் மிஸ்மேட்ச். இவங்க சைனா ஒரு 1990லேருந்து 21 டிகிரியை அதிகமாக படிக்கணும்னு சொல்லி அவங்களுடைய யூத்தை வந்து புஷ் பண்ணுறாங்க. நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ 1990ல் 2,20,00,000 மாணவர்கள் இருந்தாங்க அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனில். நான் சொல்கிறது MSc MTech போன்ற படிப்புகளில். 2021 ஜஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 4 கோடியா அது அதிகமானதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குன்னா இந்த படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரவங்களுக்கு ஜாப் மார்க்கெட்ல வேலை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 3வது, ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங்கா, கைத்தொழிலா, இல்லை டிகிரி ஷிஃப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் உறுதியிட்டு ஒரு விஷயத்த சொல்ல முடியும். உங்களுடைய அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளம்பிங், கார்பென்ட்ரி, எலக்ட்ரீஷியன், மேஸ்னரி, இந்த மாதிரி போன்ற தொழிற்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகுது. இன்னைக்கு அது ஃபார்மல் செக்டராகவும் வந்துருச்சு. அர்பன் கிளப் போன்ற நிறுவனங்கள் நீங்கள் ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா, நேற்று கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் இந்த பைப்பை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பக்காவாக பைப்பை ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க. 700 ரூபா நம்ம கொடுக்குறோம்.
ஒரு காலத்தில் ஒரு பிளம்பர் அரை நாள் வேலை செஞ்சாலே வந்து அவருக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ இந்த எக்கனாமி இனி ஃபியூச்சரில் போக போகுது. டிகிரியா கைத்தொழிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி ஃபியூச்சரில் கைத்தொழில் அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல இந்த டியூஎஸ் டெக்னாலஜியும் அவங்க உள்ளே கொண்டு வராங்க. ஒரே சிப்பு, ஒரே ட்ரோன் மோட்டரு, அது இராணுவத்துக்கும் பயன்படுது, சிவிலியன் யூஸ்க்கும் பயன்படுது. அப்படின்ற போது இந்த அட்டானமஸ் வெப்பன் எக்கோசிஸ்டத்தை நோக்கி வேகமாக பயணிக்கிறதுக்கு அவங்க அந்த கல்வித்துறையிலேயே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய லெவலில் பெட் பண்ணுறது 2 விஷயத்தில். ஒன்று செமிகண்டக்டர், ஒன்று டேட்டா சென்டர். டேட்டா சென்டருக்கு தேவையான ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் இருக்காங்களா? கிடையாது. ஆனால் அந்த ஹார்ட்வேரை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம். ஸோ ஐடி ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இல்லை, ஐடி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கோம், மிஸ்மேட்ச். 2வது செமிகண்டக்டர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷார்ட்டேஜ் அப்படின்றது இருக்குது. இப்போது ட்ரெடிஷ்னலாக பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம அப்படின்னு படிக்கிறோம்னா, இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோடைய தலைவர் திரு அருண் அவர்களை நான் சந்திச்சிருந்த போது அவங்க இந்த பிடெக் ஏசியும் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங்கை இன்டெகிரேட் பண்ணி ஒரு டிகிரியாக கொடுக்குறாங்க. இது எல்லா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லையும் வரணும். இப்போ தனியார் பல்கலைக்கழகங்கள் குயிக்காக அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கே இன்னும் நிறையா ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அதை கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஆனால் தனியார் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய இதில் இருக்காங்க. ஒரு சிலபஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிண்டிகேட் கூடி அந்த சிலபஸை ரிவைஸ் பண்ணி அதை பரிந்துரைக்கு அனுப்பிச்சு அதை அப்ரூவல் ஆகி வரத்துக்குள்ள இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சீன் அப்படின்றது இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தினம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சிலபஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டைனமிக்காக வைக்கணும். பேசிக் கோர் இன்ஜினியரிங்கோட சிலபஸை ரீடைன் பண்ணிட்டு 70% அப்ளைட் சயின்ஸ் உள்ள அப்ளைட் இன்ஜினியரிங் உள்ள சிலபஸை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் காலத்துக்கு எப்போ நம்ம பேஸ் வைக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இதில் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பல அரசு நிறுவனங்கள் நம்ம வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம், வாலண்டியர்ஸில் ஹெல்ப் பண்ணுறோம். பட் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது இன்னமும் ஒரு புரியாத சப்ஜெக்டாக இருக்குது. 140 கோடி மக்கள், 100 கோடி இன்டர்நெட் பயனாளிகள், 80 கோடி மக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு என்னன்னு தெரியாது. அதற்கான நம்ம ஃபோர்ஸையும் ஒர்க் ஃபோர்ஸையும் நம்ம இன்னும் உருவாக்க ஆரம்பிக்கல. இன்னும் 1 வருடம் 2 வருடத்துக்குள்ள பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் கொண்டு வரணும். ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அப்படின்றது மனுஷனுக்கு தேவைதான். பட் அதை இன்னைக்கு ஏஐ பார்த்துக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சைபர் வார்ஃபேர், ட்ரோன் வார்ஃபேர், அட்டானமஸ் நேவல் சிஸ்டம், ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது எல்லாமே பிஎஸ்சி, பிடெக், எம்டெக் இதோட எங்கேயுமே சிங்க் ஆகாமல் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பிடெக் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்கா? இல்லை. பிடெக் இன் லெதர் டெக்னாலஜி இருக்கா? ஒரு 3 காலேஜில் 4 காலேஜில் இருக்கு. பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி இருக்கா? கண்டிப்பாக வந்து ஒரு 3 காலேஜ் 4 காலேஜில் இருக்கு. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 570 காலேஜில் இருக்கு. இப்போ நம்ம எதை முக்கியமாக தன்னிறைவு பெறணுன்ட்டு போகிறோம்? எந்த இடத்துல 3 லட்சம் கோடிக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. இங்கே தான் அந்த மிஸ்மேட்ச் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சைனாவுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிளியராக ஒரு மேஜர் ஸ்வீப்பை பண்ணி 12,000 அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸை வெளில தூக்கி போட்டு புதுசாக 10,200 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ 2020 NEP சிபிஎஸ்சியில் முதல் முறையாக ஒரு 15 மணி நேரம் ஏஐ கோர்ஸை வந்து கிளாஸ் 6th ஆன்வர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூஜிசி 2022 ஏஐ, பிக் டேட்டா, மெஷின் லேர்னிங், ட்ரோன் டெக்னாலஜி, டீப் லேர்னிங், 3D மெஷினிங் இந்த 5 சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய எஜுகேஷனல் பட்ஜெட் அப்படின்றது 1.39 லட்சம் கோடி. இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இந்தியாவோடைய ஏஐ மிஷன் அப்படின்றது நம்ம மார்ச் 2024 நம்ம பண்ணுறோம். இந்தியாவுடைய சொந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சர்வம் ஏஐ இப்போ வந்திருக்குது. ஐஐடி மெட்ராஸோடைய பாரத் போதான் ஏஐ கான்க்ளேவ் வந்து நம்ம கடைசியாக ஒரு இதில் பார்த்தோம். பட் இது எல்லாமே பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பத்தாது. அடிப்படை கல்வியிலிருந்து எதை கற்றுக்கணும்? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்திங்கன்னா சார்ல்ஸ் பேபேஜ் வந்து இப்படி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கல்வியில் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம்மை மேஜராக ரிஃபார்ம் பண்ணணும். பட் இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம இன்னும் எந்த லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட சென்டர் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 லாங்குவேஜ் படிக்கணுமா, 3 லாங்குவேஜ் படிக்கணுமா, ஹிந்தி வேணுமா, ஹிந்தி வேண்டாமா,
மாநில மொழி கல்வியில என்ன பண்ண முடியும், இல்லை இது என்ன பண்ண முடியும், இது மத்திய அரசு கண்ட்ரோல்ல வரணுமா, மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கணுமா, இல்ல பொதுப்பட்டியல இருந்து மாநில அரசுக்கு, இது உண்மையான விஷயம் கிடையாது. தொழில்நுட்பத்தை நம்ம அப்டேட் பண்ணாம விட்டுட்டோம்னா 1990 ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் நமக்கு கொடுத்த அந்த ஐடி புரட்சி அப்படியே தலைகீழ ரிவர்ஸ் ஆயிடும், ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 5-10 இயர்ஸ்க்குள்ள. ஸோ இந்த இடத்துல தனியார் நிறுவனங்கள், கல்வி உரிமையாளர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தயவு செய்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்களோட இமெயில் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கைடன்ஸ் தேவை அப்படின்னா, வெளிநாடுகளோட உங்களுக்கு அந்த மாடல் உங்களுக்கு தேவை, இல்லை இதுக்கான கன்சல்டன்சி தேவை அப்படின்னா மறக்காம நீங்க இது பண்ணுங்க. எங்களால் என்ன மேக்ஸிமம் உதவியில செய்ய முடியுமோ நம்மளுடைய வாலண்டியர் ஃபோர்ஸ் இருக்காங்க, அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.